மக்களே, இது நம்ம அன்பு சகோதரர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய உதயநிதி அவர்களுக்கு அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் நீங்களும் சரி உங்கள் கட்சிக்காரங்களும் சரி பேசுகிறது தான் பழக்க வழக்கம். அது உங்கள் கூடவே பிறந்த ஒரு ரத்தத்தில் கலந்த, எப்படி சொல்கிறது, ரத்தத்திலே ஒட்டிகிட்டு இருக்க புற்றுநோய் மாதிரி. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே சரி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது உங்கள் பரம்பரையாக உங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்த ஒரு வியாதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரியா? அப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவரையே இந்த மாதிரி நீங்கள் நிறையா கேலி கிண்டல் கூத்து, ஏன் உங்கள் பத்திரிகை மூலமாகவே நிறையா அசிங்கப்படுத்திருக்கீங்க. சரியா? ஆனால் அப்போ இருந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எடுத்து அடிக்காமல் விட்டுட்டாங்க. எதை எடுத்து அடிக்கணுமோ அதை எடுத்து அடிக்காமல் விட்டுட்டாங்க. அது மூலமாக வந்த ஒரு பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, அப்போ இருந்த மக்களுக்கு இவ்வளோ அறிவு இல்லை. இப்போ இருக்கிற மக்களுக்கு அறிவும் சரி நாலேஜும் சரி அதிகமாகவே இருக்குது. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரை விட்டுட்டாங்க. அவரை நீங்கள் இழிவுபடுத்தி பேசும்போதோ தரக்குறைவாக பேசும்போதோ அன்னைக்கே எடுத்து அடிக்க வேண்டியதை கரெக்டாக எடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ எங்கேயோ ஓடி போயிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு அறியாத மக்கள் தெரியாத மக்கள் அன்னைக்கு மறந்து அதை பண்ணாமல் விட்டதனுடைய சூழ்நிலை இன்றைக்கி உங்களையெல்லாம் தேவையில்லாத வார்த்தையை தேவையில்லாத இடத்துலலாம் பேச வேண்டியதாக இருக்குது. சரியா? இப்பயும் அதே மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ தெளிவாகிட்டாங்க. எதை எடுத்து அடிக்கணுமோ இனிமேல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் கையில் எண்ணத்தை எடுத்து பேசணுமா, பழகணுமா, இல்லை உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, இல்லை உங்களை எடுத்து வெளுத்து விடணுமா அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. பார்த்து பத்திரமா பேசுங்க. கைதாகிட்டு இருக்கீங்களா? பார்த்து போங்க.